இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. ஒரு விரல் புரட்சி. தமிழக முதல்வர் விஜய்க்கு பிரதமர் அன்வார் வாழ்த்து. தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள நடிகர் விஜய்க்கு பிரதமர் ஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். தனது சமூக வலைதள பக்கத்தில் வாழ்த்து தெரிவித்துள்ள பிரதமர் விஜயை தனது நண்பர் என்று குறிப்பிட்டுள்ளார். திரையில் ஹீரோவாக தீய சக்திகளை அழித்து வந்த விஜயிடம் இப்போது தமிழக மக்கள் உண்மையான மற்றும் மிகப்பெரிய பொறுப்பை ஒப்படைத்துள்ளதாக அவர் பாராட்டியுள்ளார். குறிப்பாக விஜயின் சர்க்கார் பட பாடலான ஒரு விரல் புரட்சியை குறிப்பிட்ட பிரதமர் அந்த புரட்சி இப்போது புதிய வரலாற்றை படைக்க காத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். மலேசியாவுக்கும் தமிழகத்திற்கும் இடையே ஆழமான வரலாற்று மற்றும் கலாச்சார உறவுகள் உள்ளதையும் அவர் சுட்டிக்காட்டினார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் கடந்த ஞாயிற்றுக்கிழமை சென்னையில் நடந்த பிரம்மாண்ட விழாவில் தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பதவியேற்றார். 60 ஆண்டுகால திராவிட கட்சிகளின் ஆட்சிக்கு மாற்றாக இவர் வெற்றி பெற்றுள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது. புதிய முதல்வர் விஜயுடன் இணைந்து பணியாற்றவும் இருதரப்பு உறவுகளை வலுப்படுத்தவும் தாம் ஆர்வமாக இருப்பதாகவும் பிரதமர் அன்வார் தெரிவித்துள்ளார். தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள திரு விஜய்க்கு டத்தோஸ்ரீ ரமணன் வாழ்த்து. மக்களின் எழுச்சி என வர்ணனை. தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக வெற்றி பெற்று பதவியேற்றுள்ள ஜோசப் விஜய்க்கு மலேசிய மனிதவள அமைச்சர் டத்தோஸ்ரீ ரமணன் ராமகிருஷ்ணன் தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். விஜயின் இந்த வெற்றி மக்களின் போராட்ட எழுச்சியின் அடையாளம் என்றும் கொள்கைகளை உறுதியாக பின்பற்றும் ஒருவருக்கு இறுதியில் மக்களாட்சி முறையில் மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைக்கும் என்பதற்கு இது ஒரு சான்று என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். விஜயின் அரசியல் பயணம் மலேசிய பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிமின் நீண்டகால போராட்டத்தை எனக்கு நினைவுபடுத்துகிறது. டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அவர்கள் மலேசியாவின் 10வது பிரதமராக பொறுப்பேற்பதற்கு முன்பு சுமார் 2 தசாப்தங்களுக்கும் மேலாக பல்வேறு சவால்கள், அரசியல் அழுத்தங்கள் மற்றும் அநீதிகளை எதிர்கொண்டார். இந்த இரு தலைவர்களும் நேர்மை, தியாகம் மற்றும் மக்களின் குரலை பாதுகாக்கும் துணிச்சலுடன் கூடிய போராட்டத்திற்கு என்றும் வெற்றி உண்டு என்பதை நிரூபித்துள்ளனர் என்று அவர் இன்று வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கலைத்துறையிலிருந்து தமிழகத்தின் உயரிய தலைமை பொறுப்பிற்கு விஜய் உயர்ந்துள்ளது அடித்தட்டு மக்களின் எதிர்பார்ப்புகளை புரிந்து கொண்டு அவர்களுடன் நெருக்கமாக இருக்கும் ஒரு தலைவரின் மீது மக்கள் கொண்டுள்ள நம்பிக்கையை பிரதிபலிக்கிறது என்று ரமணன் கூறினார். மதங்களை கடந்தது தலைமைத்துவம். தமிழக முதல்வர் விஜய்க்கு பாப்பராயுடு வாழ்த்து. தமிழகத்தின் புதிய முதலமைச்சராக பொறுப்பேற்றுள்ள விஜய்க்கு ஸ்லாங்கூர் மாநில ஆட்சிக்குழு உறுப்பினர் பாப்பராயுடு தனது மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தமிழகத்தின் இந்த வரலாற்று சிறப்புமிக்க சாதனை ஜனநாயகத்தின் மிக முக்கியமான தருணம் என்று குறிப்பிட்டார். சுமார் 88 விழுக்காட்டுடன் தமிழகத்தில் இந்துக்கள் பெரும்பான்மையாக இருந்த போதிலும் மக்கள் ஒரு கிறிஸ்துவ தலைவரை முதலமைச்சராக தேர்ந்தெடுத்துள்ளனர். இது தலைமைத்துவம் என்பது மதம் அல்லது இனத்திற்கும் உட்பட்டது அல்ல என்பதையும் சமூகத்திற்கு சேவை செய்யும் திறனே முக்கியம் என்பதையும் உலகுக்கு உணர்த்தி உள்ளதாக பாப்பராயுடு புகழாரம் சூட்டினார். வேற்றுமைகளை தாண்டி தமிழக மக்கள் காட்டியுள்ள இந்த ஒற்றுமை மற்றும் உள்ளடக்கிய மனப்பான்மை இந்தியாவுக்கும் உலக நாடுகளுக்கும் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு என்றும் அவர் தெரிவித்தார். புதிய முதலமைச்சர் விஜயின் தலைமைத்துவம் தமிழகத்திற்கு பெரும் முன்னேற்றத்தையும் அமைதியையும் தரட்டும் என்று அவர் வாழ்த்தியுள்ளார். கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா ஆகிய திரையுலக ஆளுமைகள் வரிசையில் தமிழகத்தின் புதிய அடையாளமாக விஜய் உருவெடுத்துள்ளார். பங்கூர் தீவு கடல் பகுதியில் சட்டவிரோத இந்தோனேசிய குடியேறிகளை ஏற்றி வந்த படகு மூழ்கியது. புலாவ் பங்கூர் கடற்பகுதியில் சட்டவிரோத இந்தோனேசிய குடியேறிகளை ஏற்றி வந்ததாக நம்பப்படும் ஒரு படகு இன்று மூழ்கிய சம்பவத்தை தொடர்ந்து பேராக் மாநிலத்தின் மலேசிய கடல்சார் அமலாக்க நிறுவனம் தேடும் மற்றும் மீட்பு நடவடிக்கையை தொடங்கியுள்ளது. விடியற்காலை மணி சுமார் 5:30க்கு கடலில் மிதந்து கொண்டிருந்த படகை கண்ட உள்ளூர் மீனவர் ஒருவர் உடனடி உதவி கோரி தனது தரப்பிற்கு புகார் அளித்ததாக பேராக் மாநில கடல்சார் அமலாக்க நிறுவனத்தின் இயக்குநரான கேப்டன் முகமது ஷுக்ரி கோடோப் தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து காலை 6 மணிக்கு மலேசிய மெரைன் போலீஸ் படை, அரசு மலேசிய கடற்படை, உள்ளூர் மீனவ சமூகத்தினருடன் இணைந்து தேடுதல் பணிகளை மேற்கொள்வதற்காக KM ககா மற்றும் பென்டங் கப்பல்கள் சம்பவ இடத்திற்கு அனுப்பப்பட்டன. அதே வேளையில் உள்ளூர் மீன்பிடி கப்பல் ஒன்று 16 ஆண்கள் மற்றும் 7 பெண்கள் உட்பட 23 இந்தோனேசியர்களை வெற்றிகரமாக மீட்டது.
அவர்கள் அனைவரும் ஆவணப்படுத்தும் மற்றும் மேல் நடவடிக்கைக்காக கம்போங் ஆச்சேவில் உள்ள மெரின் போலீஸ் படகு துறைக்கு அழைத்து செல்லப்பட்டனர். படகில் இருந்த சட்டவிரோத குடியேறிகளின் மொத்த எண்ணிக்கை 37 ஆகும். இதுவரை 23 பேர் வெற்றிகரமாக மீட்கப்பட்டுள்ளனர். எஞ்சியோர் இன்னும் அடையாளம் காணப்படவில்லை. தேடும் மற்றும் மீட்பு நடவடிக்கை தொடர்ந்து மேற்கொள்ளப்படுவதாக இன்று வெளியிட்ட அறிக்கையில் கேப்டன் முகமது ஷுக்ரி தெரிவித்தார். தங்காக்கில் பாரங்கத்தியால் வெட்டிக்கொலை 3 பேருக்கு குற்றச்சாட்டு. தங்காக் புகிட் கங்கார் சுங்கை மாத்தி பகுதியில் ஆடவர் ஒருவரை பாரங்கத்தியால் வெட்டி கொலை செய்த சம்பவம் தொடர்பில் ரகசிய கும்பலை சார்ந்த ஒருவன் உட்பட மேலும் 3 பேர் இன்று தங்காக் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தின் கீழ் வருவதால் அவர்களிடம் இருந்து எவ்வித குற்ற ஒப்புதலும் பதிவு செய்யப்படவில்லை. கடந்த மார்ச் 13ஆம் தேதி 38 வயது மதிக்கத்தக்க ஆடவரை கொலை செய்த குற்றத்திற்காக அவர்கள் மீது குற்றம் சாட்டப்பட்டது. சிசிடிவி காட்சிகளில் முகத்தை மறைத்த மூவர் பாராங்கத்திகளுடன் பாதிக்கப்பட்ட ஆடவரை துரத்தி செல்லும் காட்சிகள் பதிவாகி இருந்தன என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த வழக்கு மீண்டும் ஜூலை 14ஆம் தேதி விசாரணைக்கு உட்படுத்தப்படும். பள்ளிகளில் நிரந்தர பாதுகாப்பு அதிகாரிகள் நியமனம், கல்வி அமைச்சு பரிசீலனை. பள்ளிகளின் பாதுகாப்பை வலுப்படுத்தும் நோக்கில் நாடு முழுவதும் உள்ள கல்வி நிறுவனங்களில் பாதுகாப்பு படை உறுப்பினர்களை நிரந்தரமாக நியமிப்பது குறித்து கல்வி அமைச்சு பரிசீலித்து வருகிறது. அண்மைய காலமாக பள்ளிகளில் நடக்கும் அத்துமீறல்கள் மற்றும் மாணவர்களின் பாதுகாப்பு குறித்த கவலைகள் அதிகரித்துள்ள நிலையில் அமைச்சர் ஃபட்டினா சிட்டிக் இதனை தெரிவித்துள்ளார். மாணவர்களின் பாதுகாப்பு அமைச்சின் மிக முக்கிய முன்னுரிமை என்றும் இதற்கான உள்துறை அமைச்சின் ஒத்துழைப்பு நாடப்படும் என்றும் அவர் கூறினார். இந்த திட்டத்தின் கீழ் ஆபத்துள்ள பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் போலீஸ் அல்லது உதவி போலீஸ் அதிகாரிகள் பணியமர்த்தப்படலாம். இது வெறும் காவல் பணி மட்டுமல்லாமல் பள்ளிகளில் ஒரு பாதுகாப்பு கலாச்சாரத்தை உருவாக்குவதை நோக்கமாக கொண்டது என ஃபட்லினா குறிப்பிட்டார். இம்முயற்சிக்கு பெற்றோர்கள் மத்தியில் ஆதரவு கிடைத்துள்ள அதே வேளையில் உடல் ரீதியான பாதுகாப்புடன் மாணவர்களின் உடல்நலம், மனநலம் மற்றும் ஆலோசனை சேவைகளுக்கும் முக்கியத்துவம் அளிக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது. பிரிட்டிஷ் பிரதமர் பதவி விலக வேண்டும், 70க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கோரிக்கை. கடந்த வாரம் நடைபெற்ற ஊராட்சி மன்ற தேர்தலில் கட்சியின் மோசமான செயல்பாட்டை தொடர்ந்து 70க்கும் மேற்பட்ட தொழிலாளர் கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் பிரிட்டிஷ் பிரதமர் கெய்ர் ஸ்டார்மர் பதவி விலக வேண்டும் என்று கோரியுள்ளதால் அவர் புதிய நெருக்கடியை எதிர்நோக்கியுள்ளார். விரைவில் தலைமைத்துவத்திற்கான போட்டி நடத்தப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி கட்சியின் 4 உதவியாளர்களும் ராஜினாமா செய்துள்ளதால் ஸ்டார்மர் மீதான நெருக்கடி மேலும் தீவிரமடைந்துள்ளது. திங்களன்று லண்டனில் ஆட்சி ஆதரவாளர்கள் மத்தியில் ஆற்றிய உரையில் கட்சி உறுப்பினர்களும் வாக்காளர்களும் தொடர்ந்து தனக்கு ஆதரவு அளிக்குமாறும் குழப்பத்தை மட்டுமே ஏற்படுத்தும் அதிகார போராட்டத்திற்கு தவிர்க்குமாறும் ஸ்டார்மர் வேண்டுகோள் விடுத்தார். ஸ்டார்மர் தனது ராஜினாமுக்கான காலக்கெடுவை பரிசீலிக்குமாறு மேலும் பல அமைச்சர்களுடன் இணைந்து பிரிட்டிஷ் உள்துறை அமைச்சர் ஷபானா முகமதும் கேட்டுக்கொண்டதாக தி டைம்ஸ் தகவல் வெளியிட்டுள்ளது. 2029 நடைபெறவிருக்கும் அடுத்த பொது தேர்தலில் தொழிலாளர் கட்சியை வழிநடத்த முடியும் என்பதில் தங்களுக்கு இனி நம்பிக்கை இல்லை என்று அவர் 4 முக்கிய உதவியாளர்களும் கூறினர். ஈரான் போர் நிறுத்தம் உயிர் காக்கும் நிலையில் இருப்பதாக ட்ரம்ப் எச்சரிக்கை. மத்திய கிழக்கில் நிலவி வரும் பதற்றத்தை புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. ஈரானுடனான 1 மாத கால போர் நிறுத்தம் தற்போது லைஃப் சப்போர்ட், அதாவது உயிர் காக்கும் நிலையில் இருப்பதாக அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளார். ஈரான் சமர்ப்பித்த அமைதி பேச்சுவார்த்தைக்கான புதிய ஆவணத்தை குப்பை என்று கூறி நிராகரித்த ட்ரம்ப் ஈரானின் அணுகுமுறை மிகவும் பலவீனமாக இருப்பதாக குற்றம் சாட்டினார். அணுசக்தி தொடர்பான அமெரிக்காவின் கோரிக்கைகளை ஈரான் ஏற்காததே இந்த விரிசலுக்கு முக்கிய காரணமாக கருதப்படுகிறது. இந்த மோதலால் உலக சந்தையில் எரிபொருள் விலை உயர்ந்துள்ளது. ஹார்முஸ் நீரிணையை ஈரான் முடக்கி வைத்துள்ள நிலையில் அமெரிக்காவும் ஈரான் துறைமுகங்களும் கடும் தடையை விதித்துள்ளது. இதன் பாதிப்பை குறைக்க கூட்டரசு எரிவாயு வரியை தற்காலிகமாக நீக்க ட்ரம்ப் பரிந்துரைத்துள்ளார். இந்த சூழலில் ஈரானுக்கு அழுத்தம் கொடுக்கும் முயற்சியாக சீன அதிபர் ஷி ஜின்பிங்கை சந்திக்க ட்ரம்ப் திட்டமிட்டுள்ளார். சிங்கப்பூரில் மசூதிகளுக்கு பன்றி இறைச்சி அனுப்பிய ஆடவருக்கு 15 மாத சிறை. சிங்கப்பூரில் மத உணர்வுகளை புண்படுத்தும் வகையில் மசூதிகளுக்கு பன்றி இறைச்சி அடங்கிய கடிதங்களை அனுப்பிய 62 வயது ஆடவருக்கு 15 மாத சிறை தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. பில் தான் கெங் ஹுய் என்ற அந்நபர் கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி
மசூதிகளுக்கு பன்றி இறைச்சி துண்டுகள் அடங்கிய கடிதங்களை அனுப்பியுள்ளார். ஒரு பெண்ணுடன் ஏற்பட்ட தனிப்பட்ட முன்விரோதம் காரணமாக அவரை பழிவாங்க திட்டமிட்டு இந்த காரியத்தை செய்துள்ளார். அந்த பெண்ணின் தொடர்பு விவகாரங்களை கடிதத்தில் குறிப்பிட்டிருந்த டான், மசூதி நிர்வாகத்தினர் கோபமடைந்து அந்த பெண்ணை தொடர்பு கொண்டு தொந்தரவு செய்வார்கள் என எதிர்பார்த்தார். ஆனால் மசூதி நிர்வாகிகள் நிதானத்துடன் போலீசில் புகார் அளித்துள்ளனர். இந்நிலையில் சிங்கப்பூரின் பல்லின சமூக நல்லிணக்கத்தை சீர்குலைக்கும் இத்தகைய செயல்களை ஒருபோதும் ஏற்க முடியாது என்று நீதிமன்றம் தெரிவித்தது. மத உணர்வுகளை புண்படுத்தியது மற்றும் பெண்ணை துன்புறுத்தியது ஆகிய குற்றச்சாட்டுகளின் கீழ் அவருக்கு இந்த தண்டனை வழங்கப்பட்டுள்ளது. ஹண்டா வைரஸ் கிருமியின் பாதிப்பிற்கு உள்ளான நெதர்லாந்து மருத்துவமனையின் 12 ஊழியர்கள் தனிமைப்படுத்தப்பட்டனர். MV ஹாண்டியஸ் சொகுசு கப்பலில் இருந்து மீட்கப்பட்ட ஹண்டா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்ட நோயாளிக்கு சிகிச்சை அளித்த நெதர்லாந்து மருத்துவமனையின் 12 பணியாளர்கள் சிகிச்சை நடைமுறைகள் சரியாக பின்பற்றப்படாததால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக தனிமைப்படுத்தப்பட்டுள்ளனர். நோயாளியின் இரத்த மாதிரிகளை சேகரிப்பதிலும் அவரது சிறுநீரை அப்புறப்படுத்துவதிலும் நடைமுறை தவறுகள் ஏற்பட்டதாக கிழக்கு நெதர்லாந்தில் உள்ள ராட்பவுண்ட் பல்கலைக்கழக மருத்துவமனை வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. இந்த சூழ்நிலை காரணமாக தொற்று ஏற்படும் அபாயம் குறைவாக இருந்தாலும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக 12 ஊழியர்கள் 6 வார கால தடுப்பு தனிமைப்படுத்தலுக்கு உட்படுத்தப்படுவார்கள். வியாழக்கிழமை நோயாளி வந்தவுடன் அவரிடம் இருந்து ரத்தம் எடுக்கப்பட்ட போது முதல் தவறு ஏற்பட்டது. வழக்கமான நடைமுறைகள் பயன்படுத்தப்பட்ட போதிலும் இந்த வைரஸின் தன்மை காரணமாக ரத்தம் இன்னும் கடுமையான நடைமுறைகளின்படி பதப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும் என்று மருத்துவமனை தகவல்கள் தெரிவித்தன. உண்மையான தொற்று ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறு மிகவும் குறைவு என்றாலும் இந்த நடவடிக்கைகள் சம்பந்தப்பட்ட அனைவர் மீதும் குறிப்பிடத்தக்க மாற்றத்தை ஏற்படுத்துகின்றன என்று மருத்துவமனை வாரியத்தின் தலைவரான பெர்டின் லொஹைஸ் கூறினார்.